இல்லை. பாவம் கொடியது. பாவம் செய்த ஆத்துமா சாகும். நீ பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து தேவனுக்கு விரோதமாய் நீ பாவம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் துக்கம் கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில ஒரு வேஷம், சமுதாயத்தில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், வேஷம் காட்டி ஆண்டவருக்கு துரோகம் செய்து விடாதே. ஒரு தாத்தா பேரனுக்கு முயல் குட்டி வாங்க சந்தைக்கு போனார். எங்க போனாருங்க? என்ன வாங்க? யாருக்கு? சரியா இருக்கிறீங்க, பரலோகம் போயிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கிராம ஊழியங்கள் படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் மத்தியில் செய்கிறபடியினால ஊமைகள் கதைகள் ஊடாய் சத்தியத்தை அவர்களுக்கு கொண்டு செல்லுகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஊமையின் ஊடாய் கதைகள் ஊடாய் ஜனங்களோடு அவர் இடைப்பட்டார். அல்லேலூயா. அதே வண்ணமாகத்தான் நாங்கள் கிராமங்களிலே பட்டி தொட்டிகளிலே ஊழியம் செய்யும் போது கதைகள் ஊடாய் நாங்கள் அவர்களோடு பேசும்போது எளிதிலே அவர்கள் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அது என்னமோ தெரியல, ஆண்டவர் என்னை அந்த கதையை ஞாபகப்படுத்துகிறார். யாருக்கு வருதுன்னு தெரியாது. ரொம்ப தூரம் நடந்து போய் சந்தையில் போய் பேரனுக்கு ஒரு முயல் குட்டியை வாங்கிட்டு வந்தார். வர வழியில் ஒரு டீ கடை வந்துருச்சு. போகிறப்போ வெயில், வரப்போ வெயில். வரம்ப அந்த முயல் குட்டியை அந்த டீ கடை பெஞ்சில் அப்படி வச்சுட்டு டீ மாஸ்டர்கிட்ட ஒரு டீ கேட்டார். ஒரு சின்ன பையன் பார்த்தான். தாத்தா வச்ச பையில் என்னமோ அசைகிற மாதிரி இருக்கு அப்படின்னு திறந்து பார்த்தா என்ன இருக்கு? முயல் ஒன்றா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அட கொஞ்சம் கை தூக்கி தான் சொல்லுங்களேன். ஏன்னா அது முறைக்காது, கடிக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பையன் பார்த்தான், தாத்தா டீ தானே குடிச்சிட்டு இருக்கிறாரு. அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தான், ஒரு சின்ன பன்னிக்குட்டி அங்கே மேய்ஞ்சுட்டு இருந்துச்சு. அதை பிடிச்சி கொண்டு பையில் போட்டுவிட்டு முயல் குட்டி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். தாத்தாவை பொறுத்த வரைக்கும் பையில் என்ன இருக்கு? தாத்தாவை பொறுத்த வரைக்கும் பையில் என்ன இருக்கு? முயல் குட்டி. தாத்தா டீ குடிச்சு காசை கொடுத்துட்டு திருப்பி பேரனுக்கு முயல் குட்டி கொடுக்குறதுக்கு பையை தூக்கி தோளில் போட்டுட்டு போகிறார். பையன் தூரத்தில் பார்த்துட்டு இருக்கிறான், தாத்தா எப்படா வருவார் அப்படின்னு. தூரத்தில் தாத்தா வர்றதை பார்த்து ஓடி போய் பையை பிடுங்கிட்டு வந்து, அம்மா வா, தங்கச்சி வா, மாமா வா அப்படின்னு. தாத்தா இன்னும் வீடு வந்து சேரல. இங்கே பார், தாத்தா எனக்கு முயல் குட்டி வாங்கிட்டு வந்துருக்கிறாருன்னு இப்படி திறந்து விட்டா என்ன ஓடுது? அட எல்லாம் சொல்லுங்க, என்ன ஓடுது? யாருக்கு வருது தெரியல எனக்கு. பேரனுக்கு கோபம். தாத்தாக்கு புத்தி இல்லை போல இருக்குது. முயல் குட்டிக்கு பதிலாக என்ன வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு தாத்தா இங்கே வா, என்னடா பிரச்சனை? நீ எனக்கு என்ன குட்டி வாங்கிட்டு வந்த? முயல் குட்டி, சீக்கிரம் வா, இதுதான் அவங்க ஊரில் முயல் குட்டியா பாரு அப்படின்னு பார்த்தா என்ன ஓடுது? தாத்தாவுக்கு பயங்கர கோபம். இந்த கடைக்காரன் நமக்கு முயல் குட்டியை காட்டுற மாதிரி காட்டி பன்னிக்குட்டியை போட்டான் போல திரும்ப பன்னிக்குட்டியை பிடிச்சி பையில் போட்டுட்டு கடைக்கு போகிறாரு. போகிற வழியில் அதே டீ கடை வந்துருச்சு, அங்கே வச்சார். பையன் பார்த்தான், தாத்தா கோவத்தில் வந்திருக்கிறார். இன்னைக்கு பக்கத்தில் ஏதாவது விசாரித்தா நம்ம மாட்டிக்குவோம், அதனால் மரியாதையாக பன்னிக்குட்டியை எடுத்துட்டு முயல் குட்டியை போட்டு வச்சுருவோன்னு போட்டு வச்சுட்டான். தாத்தாவை பொறுத்த வரைக்கும் பையில் என்ன இருக்கு? சரியாக இருக்கிறீங்க. காசு கொடுத்துட்டு திருப்பி பையை எடுத்து தோலை போட்டுட்டு இப்போ சந்தைக்கு போகிறார். போய் நான் என்ன குட்டி கேட்டேன்? முயல் குட்டி. நீ எனக்கு என்ன குட்டி கொடுத்த? முயல் குட்டி. இங்கே பாருன்னு திறந்து விட்டா. ஆடா வீட்டில் போனா, அட எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. வீட்டில் போனா, சந்தையில் வந்தா, வீட்டில் போனா, சந்தையில் வந்தா, வீட்டில் போனா, சபையில் வந்தா, வீட்டில் போனா பண்ணி மாதிரி உருமிட்டு நடக்குது. சபையில் வந்தா பாஸ்டர் சோத்திரம், பாஸ்டர் சோத்திரம். வீட்டில் போனா பண்ணியின் சுபாவம். வீணா சங்கலப்படுகிறா, வீணா சங்கலப்படுகிறா.
காட்டுறா, வேஷம் காட்டுறா. நிறைய பாடணும்னு ஆசை, டைம் இல்லை. விட்டா 2 மணி நேரம் தந்தீங்கன்னா பாடிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நான் தான் பாடிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க. அல்லேலூயா. கொடுத்துருக்கிறது 1 மணி நேரம், இதில் 1/2 மணி நேரம் போயிடுச்சு, இன்னுமே நான் சத்தியத்துக்குள்ளே போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீருங்க. சபையில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம். சபையில் வந்தா இந்த பூனையும், ஆமாம், வீட்டில் போனால் எல்லா பூனையும் பானை குடிக்குது. அல்லேலூயா. வாழ்ந்தால் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காகத்தான் கர்த்தர் சத்தியத்தை நமக்கு முன்பாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். எபேசியர் 4, 22, 23, 24 வசனங்கள். அந்தபடி சத்தமா சத்தமா முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை பழைய மனுஷனை என்ன சொல்லு, பழைய மனுஷனை களைந்து போட்டு உதறி போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். இப்ப சபையில பார்த்து கேட்கிறேன், இந்த பழைய மனுஷன் யார்? சாத்தானா? அவனை கூப்பிடாதீங்க. அவன் என்னைக்கு சிலுவையினோட தோற்று போனவன். நீங்கள் அவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு உட்காந்துங்க அப்படின்னு அவனை பற்றி யோசனையே பண்ணாதீங்க. அவன் ஒன்றும் இல்லாத ஆயிட்டான். பழைய மனுஷன் யார்? என்னங்க முதல்ல பழைய மனுஷன் யார்? இவ்வளவுதான் கேள்வி. பழைய மனுஷன் யார்? மேலசான எடுக்க முன்னாடி உள்ளவங்க, அவங்க பழைய மனுஷன். நீங்க எல்லாம் புது ஆளுக்கள். பழைய மனுஷன் யார்? பழைய மனுஷன் கீழ்ப்படியாத ஆதாம். புதிய மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய மனுஷனுடைய சுபாவங்களை நம்ம என்ன பண்ணணும்? விட்டுடணும். அவன் வேண்டாம். புதிய மனுஷனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் உள்ள ஆதாமாய் நமக்காய் பாடுகள் பட்டார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார், நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புதிதான ஆவிதான் நமக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய கீழ்ப்படியாத மனுஷர் மேல் தேவனுடைய கோபம் வந்தபோது, அவன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட போது, துரத்தி அடிக்கப்பட்ட மனுஷனை தன்னோடு சேர்த்து கொள்ள சித்தமாகி தானே மனு உருக்கொண்டு இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட தள்ளப்பட்ட ஆகமத்தினுடைய தொகுப்பு என்கிட்ட இருக்கிறது. அதில் நான் வாசித்து பார்த்தபோது அவதாரம் அவதாரம் என்று இருக்கிறது. மனித அவதாரம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய அவதாரம் என்ன? நம்ம இயேசுவை தாடி வச்சவராய், உள்ளத்தில் சுத்தம் உள்ளவராய், அங்கி போட்டவராய் படங்களில் பார்க்கிறோம், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தெய்வத்தை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அவர் மனு அவதாரம் எடுத்தபோது இந்த உலகம் அவரை கண்டது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஒரு நாள் அவரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நாம் இங்கே அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம். இயேசுவை நம்ம இங்க பார்க்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியும் என்று சொல்லி நான் விட்டு அங்க வரை வந்துடுவேன். இயேசுவை பார்க்க முடியும் என்று சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. முடியுமா? முடியாதா? முடியுமா? அப்படின்னா காட்டணும். உலகத்து மனிதன் உலகத்து தெய்வங்களை சாஸ்தாகமா விழுந்து படைத்து கொண்டிருக்கிறார். கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும், கால் இருந்தும் அந்த தெய்வத்திற்கு பணிஞ்சு கிடக்கிறான். அவைகளை நமஸ்கரிக்கிறவங்க, சேவிக்கிறவங்க அவங்கள போல இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கிறிஸ்து அவரை போல மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பழைய மனுஷனை, கீழ்ப்படியாத ஆதாமுடைய சுபாவங்களை நம்மை விட்டு மாற்றி கீழ்ப்படிதல் உள்ளவராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு பூலோகத்தில் இறங்கி வந்த தெய்வகுமாரனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடி நாடி எங்கேயும் ஓட வேண்டாம். மனிதன் இந்த தெய்வத்தை நாடி எங்கடா போறேன்? சபரிமலைக்கு போறேன். நீ நானும் ஆராதிக்கிற கிறிஸ்துவை எங்கே இரண்டோ மூன்றோ பேர் என் நாமத்தினாலே கூடி அவரை நமஸ்கரிக்கிறீங்களோ, சேவிக்கிறீங்களோ, தேடுறீங்களோ, அவரை கண்டடைய முடியும். ஏனென்றால் அவருடைய சிங்காசனம், அவருடைய பாதப்படி, அவருடைய பாதப்படியில் அவரை தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள். அல்லேலூயா. நான் ஒரு நாள் மயிலாப்பூர் பகுதியில் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. சாயங்காலம் 7:30 மணிக்கு அந்த சாமியார் வெளியே வந்தார். அவ்வளோ பெரிய ஒரு பூட்டு எடுத்துகிட்டு வந்தார். பூட்டை எடுத்துகிட்டு வந்து கேட்டை இழுத்து மூடி அந்த பூட்டை எடுத்து பூட்டினார். என் வாய் சும்மா இருக்காத. சாமியோ என்னான்னு கேட்டார். இல்லை, அவ்வளோ பெரிய பூட்டை போட்டு பூடுறியண்ணா, சாமியை திருடிட்டு போயிடுவாங்க ஐயா. ஐயா, சாமிக்கே பாதுகாப்பு இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் நானும் ஆராதிக்கிற கிறிஸ்துவை எந்த பூட்டு வச்சு பூட்ட முடியும்? வானம், பூமி, அவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய பூட்டு போடுவேன்? போட முடியாது. ஆனால் அவ்வளோ பெரிய தெய்வம் உனக்குள்ளே இருக்கிறான். என்ன ஆனந்தம் நமக்குள்ளே இருக்கிறான். என்ன ஆனந்தம். இயேசு எனக்குள்ள இருக்கிறார் ஐயா அப்படிங்கிற நிச்சயம் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மெல்ல கை தூக்குங்க. இப்ப இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிப்பேன். பாஸ்டர் பார்த்துக்குங்க, மொத்தம் கை தூக்கிடு. இயேசு நல்லா கை தூக்குங்க. பாஸ்டர் பார்க்கட்டும், பார்த்துக்குங்க. அப்படியே கை வச்சு பொருட்களை போடக்கூடாது. அப்படியே பாதி கை போச்சு. இயேசு எனக்குள்ள இருந்தா இயேசுனுடைய சுபாவம் உள்ளவளாக இருப்பாய். அப்படித்தானே? அதனால தான் கையை கீழே போடாதுன்றேன். கை தூக்கு.
தொலைச்சு போடுவார் ஆண்டவர். கையை மேலே வச்சுன்னா மேலே வச்சுன்று. அல்லேலூயா. இப்போ கேட்குறேன், வருஷம் பிறந்து 6 மாதம் ஆச்சு, 5 மாதத்தை விட்டுறேன் போனஸா. இந்த 1 மாதத்தில் நான் பரிசுத்த ஆவியானவரே எந்த சூழ்நிலையும், கெட்ட வார்த்தையிலையோ பார்வையிலையோ செய்கையிலையோ நான் அவரை துக்கப்படுத்தவே இல்லையா, அவரை கனப்படுத்தினேன், ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசலையா அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கையை மேலே வச்சுக்கோ, மீதியெல்லாம் கீழே போட்டுரு மரியாதையா. இப்போ உனக்குள்ள யார் இருக்கா? இப்போ உனக்குள்ள யார் இருக்கா? ஒரே ஒருத்தர் தூக்கி வச்சுட்டு இருக்காரு. அவர் கூட்டம் முடிச்சு என்ன பார்த்துட்டு போங்க, இருக்கிறாரா இல்லையான்னு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உனக்குள்ளா இருந்தால் முதலாவது உன் ஜென்மம் மாறும். இப்போ அந்த ஜென்மம் இருக்கான்னு பார்த்துடுறேன். ஓகேயா? நல்ல அமைதலாக கேளு. கெட்ட வார்த்தையே எனக்கு பேசவே தெரியாது என்று சொல்கிறவங்க கை தூக்கும். எனக்கு கெட்ட வார்த்தையே பேச தெரியாது என்று சொல்கிறவங்க கை தூக்கும். உனக்குள்ள யார் இருக்கான்னு நான் சொல்கிறேன். நம்ம ஆளுங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க. எப்படி தெரியுமா? பாஸ்டர் சொல்லிக்கிறார் கெட்ட வார்த்தை பேசாத, கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்னு. சரி, ஓகே. கோபம் உச்சி தலைக்கு ஏறிச்சுன்னா நம்ம ஆளுங்க எப்படி பேசுவாங்க? நீ பெரிய உண்மைதானே? தலைக்கு மேல கோபம் ஏறிச்சுன்னா நீ பெரிய அட சொல்லுங்க. முடியும்னா போய், முடியும்னா போய். ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார் வசனத்தில்? நீ பெரிய இதுதான் உண்மை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன அறியாம உன் தலையிலிருந்து ஒரு மயிரும் அதை நம்ம என்னவா பண்ணிடுறோம்? கெட்ட வார்த்தை எடுத்துக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாது. அப்ப பேச தெரியும், பேசாமல் இருக்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உருவானேன். ஆகையினாலே தகப்பனுடைய வித்தினூடாய் பிள்ளையினூடாய் கெட்ட வார்த்தை உருவாகுது, கெட்ட நடவடிக்கைகள் உருவாகுது. தகப்பனுடைய வித்தினூடாய் பிள்ளைக்குள்ளாய் கிரியை செய்கிறது. யாரும் எந்த பிள்ளைக்கும் திருட சொல்லிக் கொடுக்க மாட்டான். கெட்ட வார்த்தை சொல்ல வேணுமா, பொய் சொல்ல சொல்லிக் கொடு, அதுவாகவே உருவாகுது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப கல்யாணம் ஆன ஆண்களுக்கு கேட்குறேன், என் மனைவியை, என் பிள்ளைகளை எரும மாடு, பன்னி, பேய், பிசாசு என்று கல்யாணம் ஆனவங்களை கேட்குறேன். நான் சொன்னதே இல்லைன்னு சொன்ன கை தூக்கு. பிள்ளைகளை மனைவியை பார்த்து எருமை அப்படின்றான், பிள்ளைகளை பார்த்து பேய், பிசாசு. பிள்ளைகளை பார்த்து ஒருத்தரும் இல்லை. இங்கே இருக்கிற பெண்கள் உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து எரும மாடு, பன்னி, பேய், பிசாசு, நாயின்னு நான் சொல்கிறதே இல்லைன்னா கை தூக்கு. நீ யாருன்னு சொல்கிற? அல்லேலூயா. ஆராதிப்பது பெரிதல்ல, பரிசுத்த ஆவியானவரை உன் வாயின் வார்த்தையினாலே துக்கப்படுத்தாதே. அப்புறம் பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுங்க. எரும மாட்டுக்கு யாராவது ஜோம் பண்ணுவாங்களா? பன்னிக்கு யாராவது ஜோம் பண்ணுவாங்களா? எக்ஸாம் பாஸ்டர், எக்ஸாம், இன்னைக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. எரும மாட்டுக்கு ஜோம் பண்ணுவீங்களா? இல்லை, ஜோம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. மாடுகளுக்கு ஜோம் பண்ணுறீங்க. இங்கே நிறைய மாடு இருக்கு, ஜோம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரத்தில் இருக்கிறது. நீ எதை விதைக்கிறாயோ, உன் பிள்ளைய எரும மாடுன்னு சொன்னா எரும மாட்டுக்கு இருக்கிற புத்தி தான் இருக்கும். உன் பிள்ளைய நாயின்னு சொன்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு என்ன சுபாவம் இருக்குமோ அந்த சுபாவமா இருக்கிறோம்.
உங்களை அலக்களிக்கிறது. அந்த சுபாவம் தான் இருக்கும். இன்றைக்கு மாறு. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதே. எத்தனையோ சத்தியம் கேட்டிருப்பாய், ஏன் கீழ்ப்படி இல்லை? ஏன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் தரித்திரம்? ஏன் கணவன் மாறல? ஏன் உன் பிள்ளை படிக்கல? சுபாவம் மாறட்டும். இன்றைக்கு மாறித்தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்க நான் மாறத்தான் விரும்புகிறேன்? அல்லேலூயா. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அன்பு தெய்வமே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அன்பு தெய்வமே. என் கை மாறணும், என் கால் மாறணும், நான் மாறவே ஆசைப்படுகிறேன். அன்பு தெய்வமே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். ரொம்ப நாள் என்ன கூப்பிட்டு கிடந்தாங்க. திடீர்னு போய் நின்னேன். வீடு கதவு மூடி இருக்கிறது. உள்ள கணவனும் மனைவியுமா உலகத்து அந்நிய பாஷையை பேசிட்டு இருந்தாங்க. உலகத்து அந்நிய பாஷைன்னா என்ன? கெட்ட வார்த்தை. உலகத்து அந்நிய பாஷைன்னா கெட்ட வார்த்தை பேசிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் கேட்டு, ஆண்டவரே, இவங்க எல்லாம் சபையில் வந்து ஆராதனை நாயகனே, சபையில் வந்து வீட்டில் அட சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னால் நிற்க முடியல. அதனால இனிமேல் நம்ம கேட்டால் நம்ம ஆவி ஓடி போடும் அப்படின்னு கதவை தட்டினா, பாஸ்டர் சோத்திரம் கம்முனு கிடக்குன்னு சபையில் வந்து வேஷம் போடுற, வீட்டில் கணவன மனைவி அந்நிய பாஷை. ஆண்டவர் உன் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியிலே பிரியப்பட வேண்டுமானால் உன் உதடுகளிலிருந்து எதை ஆண்டவருக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறாய்? உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படுகிறதா? இல்லாவிட்டால் கர்த்தரை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? நீ பேசுகிற, நீ பழகுகிற, உன் கம்பெனியில் உன்னோடு வேலை செய்கிற ஜனங்கள் மத்தியில் எதை விதைத்து கொண்டிருக்கிறாய்? பரிசுத்த ஆவியானவர் உன் மூலமாய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம். ஆண்டவரை சந்தோஷமா மாற்றுவீங்களா? முதலாவது அவரை சந்தோஷப்படுத்தினா உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். அவரை சந்தோஷப்படுத்துறீங்களா? இல்லையே, அவரை கனவீனப்படுத்துகிறீங்க. அவர் துக்கம் கொள்ளுகிறார். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளினாலே உண்டான பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக நீங்கள் மாறும்போது சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களை நடத்துவார். அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர், இரத்தம் சிந்தி சபையை மூட்டவர், பாவம் அறியாத பரிசுத்த தெய்வத்துக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படியாக சபை என்னும் தோட்டத்துக்குள்ளாய் அவருடைய ஆளுகைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற தெய்வத்தின் மக்களே, யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்? ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது உண்மையானா அந்த ஜீவனுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளாய் கனியை விரும்பி கொண்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யல. இயேசு பாவம் செய்தாரா? அடா ரெண்டும் எல்லாரும் கம்முன்னு இருக்க பார்த்தா பாவம் செய்தார் போல இருக்கு. இயேசு பாவம் செய்தாரா? பாவம் செய்தாரா? கோரசா செய்யல. செய்தாரா? செய்தாரா?
எல்லாம் கரம் உயர்த்துவோம். நான் பாவி என்று ஒத்துக்கொள்றேன், நான் குற்றவாளி என்று சொல்றவங்க ஒத்துக்கொள்ளும். கை தூக்கும். இயேசு பரிசுத்த தெய்வம். இப்ப நம்ம எதுக்கு கை தூக்கியிருக்கிறோம்? யார் ஒருவர் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களிலே கிறிஸ்து பிரகாசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாவியாக இருந்தாலும் தள்ளாத நேசர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவம் செய்த உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையினாலே உண்டாகிற பழைய மனுஷனுடைய சோபத்தை நீங்கள் களைந்து போடுங்கள். முதுகுக்கு பின்னா போடு, சமுத்திரத்தின் ஆழத்தை போடு, அதை எட்டி பார்க்காத. கீழ்ப்பிடிதல் உள்ளவராய் நமக்கு கற்றுத்தந்த தெய்வத்தை நோக்கி நாம் நடைபோடுவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியது வரும். ஹல்லேலூயா. உலகத்து மனிதனும் உலகத்தில் உள்ள பிசாசின் தந்திரங்களும் நம்மை தூண்டிவிட்டு ஏதாவது சூழ்நிலையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம். நம்மை அண்ட விடாமல் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்துகிற தெய்வம் உன்னையும் என்னையும் ஆட்கொண்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் பார்த்து ஏமாந்து போய்விடாது. சூழ்நிலை மாற்றி அமைக்கத்தக்க சர்வ வல்லமைப்படுத்த கர்த்தரை பார். அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். சபைக்குள்ள வந்து மட்டும் வேஷம் போடாத, சபைக்குள்ள மட்டும் வந்து ஆராதிச்சுக்கிட்டு நான் கர்த்தருக்கு பிரியமான டான்ஸ் ஆடாத. உன்னுடைய கிரியைகள் உலகத்தில் வெளியே போகும்போது நற்கந்தம் வீசுவதாய் காணப்பட வேண்டும். உன்னை பார்க்கிறவர்கள் தெய்வத்தை பார்க்க வேண்டும். இவரா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார். கிறிஸ்தவ ஜீவிதம் என்பது சாட்சியின் ஜீவிதம். நீ எப்படிப்பட்ட ஒரு முடமனாக இரு, எத்தவிட படிப்பறிவு இல்லாதவனாக இரு, ஆண்டவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அதைத்தான் சொல்லுகிறது. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்து மனிதனுக்கு முன்பா, உலகத்து தெய்வத்துக்கு முன்பா நீ என்ன வேணாலும் வேஷம் போடலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பா உன் வேஷம் கலைந்து போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேஷம் கலைக்கப்படுகிற ஒரு நாள் அது சீக்கிரத்திலே வரப்போகிறது. உங்க பாஸ்டர் அழகாக ஒரு பாட்டு பாடுற, எனக்கும் பாடுறோம் போல தெரியுது. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், கொஞ்சம் கைத்தட்டி பாடுவோமா? நீங்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைய நேரம் கடந்து சென்று விட்டது. பாஸ்டர்கிட்ட தான் பர்மிஷன் கேட்க போறோம். 10 நிமிஷம் எடுக்கலாமா? 10 நிமிஷம், சரி 10 நிமிஷம். ஆண்டவருடைய பார்வையில் அது 10 மணி நேரமும் கூட இருக்கலாம். 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கேரளாவில் ஒரு
ஒரு பிரசங்கியார் ரொம்ப நேரம் பிரசங்கிச்சுட்டு இருந்தார். அவருக்கு கால் வேதனை வந்துச்சு. ஆகையினால ஜனங்களை பார்த்து சொன்னார், എൻ്റെ കുഞ്ഞുങ്ങളെ, എൻ്റെ പിള്ളകളെ, എനിക്ക് കുറച്ച് കാല് വേദന ഉണ്ട്, അതുകൊണ്ട് ഞാൻ കുറച്ച് നേരം இருந்து கொண்டு பிரசங்கிக்கட்டே அப்படின்னு ஜனங்களை பார்த்து சொன்னார். ஒரு பையன் எழும்பி, നിങ്ങൾ இருந்து கொண்டு பிரசங்கிச்சால் ഞങ്ങൾ கடந்து கொண்டு கேட்டுக்கலாம். அப்படின்னா நாங்க படுத்துக்கிட்டே கேட்கிறோம். அல்லேலூயா. உங்களை நான் படுக்க விட மாட்டேன். ஏன்னா நான் மைக்கு பிடிச்சா பரலோகம் என்னோட தொடர்பில் இருக்கும். அல்லேலூயா. நான் மைக்கு பிடிச்சா என் ஆண்டவர் என்னை வைக்க அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்துவாயானால் உன்னுடைய வாழ்க்கை இருளடையும். முடிக்க போறேன். 5 நிமிடத்தில் முடிச்சு உங்களை ஒரு 5 நிமிடம் ஜெபத்தில் நடத்த போகிறேன். அல்லேலூயா. எபேசியர் 1:13. எபேசியர் 1:13. நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நீங்க முதல்ல கேட்டேன், இப்ப கேட்கிறேன். அவருக்குள் முத்திரை போடப்பட்டவர்கள் கொஞ்சம் கை தூக்குங்க. பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தை பெற்றவங்க. நிச்சயம்னா உனக்குள்ள அவர் வந்துட்டா உன்னை நீ அடக்கி கொள்ள முடியாது. அவர் உனக்குள்ளாய் கொழுந்து விட்டு எறிவார். அல்லேலூயா. நீ அவரை அடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட முத்திரையை உனக்குள்ளாய் தந்திருப்பாரானால் உன் கரத்தை உயர்த்து, பரலோகம் களி கூறும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட முத்திரையை உனக்குள்ளாய் போட்டிருப்பாரானால் எந்த சூழ்நிலையும் நீ ஏமாற்றப்பட மாட்டாய். பாவம் உன்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பாவம் செய்துட்டு நான் இல்லை பிசாசு. யார் மேலே போடுறது? அவன் எங்கேயோ கிடக்கிறான், அவனை போய் கூப்பிடுறது, வா வா, நான் இல்லை, நீ தான் செய்ய சொன்ன. அல்லேலூயா. தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான் பிசாசு, நம்ம தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். அழிக்க பார்க்கிறான் பிசாசு, நம்ம வேடிக்கை காட்டுறான். பிசாசு நம்ம தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். எப்படி தூண்டுவான் அவன்? எப்படி தூண்டுவான்? இஷ்டகால தூண்டுவான், இஷ்டகால பண்ணாத. இஷ்டகால தூண்டுவான், இஷ்டகால பண்ணாத. இஷ்டகால பண்ணினா மிஸ்ஸாகி போய்விடுவான். தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். அழிக்க பார்க்கிறான் பிசாசு, தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். அம்மா நினைக்கிறீங்க வாலிப பிள்ளைகளை தான் தூண்டுறாங்க. இந்த காலத்துல வாலிப பிள்ளைகளை யாரும் நம்பிடலாம். இந்த கல்யாணம் ஆனது கிடக்குது மோசமோ மோசம். கல்யாணம் ஆனதுகளை தான் நம்பவே முடியல. தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான் பிசாசு, நம்ம தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். அழிக்க பார்க்கிறான் பிசாசு, நம்ம தூண்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். எப்படி தூண்டுவானா? தூண்டுவான்.
சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன், நேரமாகுது. ஒரு சபையில் நான் சத்தியத்தை பேசி முடிச்சுட்டு யாருக்காவது ப்ரேயர் பண்ணணும்னா பைபிளில் ஷோல்டரில் வைப்பேன், இல்லை நான் தலையில் வச்சு ப்ரேயர் பண்ணுவேன். இங்கே நடக்கும். எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் வாசலில் போய் நின்றுட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க. ஐயா ஐயா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு அவங்கள பிடிக்கிற நேரம் போல் இருக்குது, எனக்கு தெரியாது. சரிம்மா, எங்கிட்ட பைபிள் இல்லை, பைபிள் எங்கே இருக்குது? நான் அங்கே வெறுங்கையோடு நிற்கிறேன், உன் பைபிளை கொடுன்னு கேட்டேன். இதுவும் யாருக்கோ, ஏன்னா பிசாசு இப்படித்தான் நிறைய பேரை பிடிச்சு வச்சுக்கிறான். சபையில் வந்து மட்டும் வாய்க்கிலேயே பாடுறது, பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படி நடிக்கிறது. ஜாக்கிரதை. அந்த அம்மாட்ட பைபிளை வாங்கின உடனே அந்த பைபிள்லேருந்து ஒரு துண்டு சீட்டு கீழே விழுந்துச்சு. அதை நான் மெல்ல எடுத்தேன். அந்த அம்மா ஐயா ஐயா அந்த துண்டு சீட்டை கொடுத்துருந்தேன். சபை ஐயா ஐயா அந்த துண்டு சீட்டை கொடுத்துருங்க. ஏம்மா பதற? தரேன். இல்லை துண்டு சீட்டை கொடுத்துருங்க. ஏம்மா நீ ஜோம் பண்ண தானே வந்த, நீங்கள் ஜோம் பண்ண வேண்டாம், அந்த துண்டு சீட்டை கொடுத்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா இப்படி ரொம்ப அவசரமாக கேட்குதுன்னு அந்த துண்டு சீட்டை நம்ம என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சேன். அந்த அம்மா பாக்கெட்டையே பார்க்குது, பிடிங்கிடலான்னு. சரி, ஒருவேளை பிடிங்கிரும் போல இருக்க அப்படின்னு பாக்கெட்டுக்குள்ளே வந்து எடுத்துட்டு இந்த பாக்கெட்டுக்குள்ளே போட்டு இப்போ எப்படி எடுப்பேன். அல்லேலூயா. அது ஐயா தயவு செய்து அந்த துண்டு சீட்டு கொடுத்துருவியா. பாஸ்டரும் இன்னொருத்தரும் இங்கே நின்று அங்கே நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மட்டும் எவ்வளவோ கேட்டேன், ஐயா நீ ஜோம் பண்ண வேண்டாம், அந்த துண்டு சீட்டை கொடுத்துரு. சரி, இது கேட்காத போல, சரிம்மா தரேன், தள்ளிந்தில்ல. நீ இந்த துண்டு சீட்டில் என்ன எழுதிக்கிற எனக்கு பார்த்துட்டு உங்கள்கிட்ட தந்துடுறேன். பைபிளுக்குள்ளே வச்சு பிரித்து படித்தா பைபிளில் காதல் அதிகாரம் ஒன்று இருக்குது. யாருக்கு தெரியும்? காதல் பண்ணுறவங்க எழுதுறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. உன்னத பாட்டின் புஸ்தகம். என் பிரியமே, நீ ரூபவதி, உன் கண்ணம் அழகு என்ன, உன் உதட்டழகு என்ன, உன் ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு நிறைய ஸ்டைல்கள் எழுதி சோன்னு கையெழுத்து போட்டிருக்கு. யாருக்கும்மா எழுதுன? போச்சா? யாருக்கும்மா எழுதுன? ஐயா நீ துண்டு சீட்டை கொடுத்துரு. சொல்ல முடியாது. இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட கொடுப்பேன், இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன்னா கடைசியில் யாருக்கு எழுதுனேன்னு சொல்லிடுச்சு. இப்போ நான் சொல்லலை. இப்போ சொன்னால் அந்த பேர் உள்ளவங்க யாராவது இங்கே இருந்தால் நான் போய் என்னை உதைப்பாங்க. அல்லேலூயா. கடைசியில் சொல்கிறேன், நீ உதைச்சாலும் பரவாயில்ல. சரி, அவர் எங்கம்மா? அதான் பாஸ்டருக்கு பக்கத்தில் இருந்து பேசிட்டு இருக்கிறாரே, அவர் தான். உனக்கு கல்யாணம் ஆச்சா? ஒரு கணவன், 2 பிள்ளைங்க. அடுத்து கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறேன், அப்படி தானே? இல்லையா? அப்புறம் என்ன துண்டு சீட்டில் இப்படி இருக்கு? அவர் பேர் எபனேசர், இங்கே நின்றுட்டுருக்கார். சரி, மரியாதையாக போயிடு. ஐயா லெட்ரு போயிடுன்னா போயிடு. லெட்ரு எங்கிட்டேருந்து போயிடுச்சு. நான் அங்கேருந்து வந்தேன், பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எபனேசர் இவர் தானா? ஆமையா, இவர் தான் சர்ச்சினுடைய மூப்பர். யாரு? சர்ச்சினுடைய இங்கே மூப்பர் யாரு? எனக்கு அது தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு சொன்னா சொல்லிடுவேன். மூப்பனார் வாங்க, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பிள்ளைகள் இருக்கா? 2 பிள்ளைகள் இருக்கு. அடுத்த கல்யாணம் பண்ண போறீங்களா? எவன் சொன்னா? இந்த லெட்டர் சொல்லுது. மாதம் சர்ச்சு பக்கமே வரல. பாஸ்ட்டும் போய் கூப்பிட்டு பார்க்குறாரு, வரல. அந்த ஆள் வந்து, அந்த ஆளுன்னா யாரு? அந்த ஆள் ஜான் செல்வதரை வந்து எங்களை சீக்ரெட் எல்லாம் காலி பண்ணிட்டார். வேஷம் காட்டாத, கணவனுக்கு
கணவனுக்கு துரோகம் செய்யாதே, மனைவிக்கு துரோகம் செய்யாதே, பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யாதே, சபைக்கு துரோகம் செய்யாதே, சமுதாயத்துக்கு துரோகம் செய்யாதே, உன் குடும்பத்துக்கு துரோகம் செய்யாதே, உன் பெற்றாருக்கு துரோகம் செய்யாதே. ராஜா வரப்போகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும்படி சபை என்னும் தோட்டத்திலே கர்த்தர் போதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். சபையே சீர்படு, சபையே ஸ்திரப்படு, ராஜா வரப்போகிறார். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்க போகலாம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்க போகலாம். தேவகுமாரா, தேவகுமாரா தேவகுமாரா, தேவகுமாரா உண்மை மறந்து வாழ்ந்தவனா என்னை பயன்படுத்துறீங்க, அது யாருக்கு புரியும்? உண்மை மறந்து வாழ்ந்தவனா அது உனக்கே தெரியும். என்னை பயன்படுத்துறீங்க, அது யாருக்கு புரியும்? தயவு செய்து ஒருவரும் கண்களை திறக்க வேண்டாம். இங்கே ஒரு வேடிக்கையும் நடக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் கடாட்சமாய் இறங்குகிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய மேன்மையின் அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றுகிற நேரம் இது.